the main purpose of this என்ன சொல்கிறது சீரீஸ் ஆர் எபிசோட்ஸ் என்ன இருந்ததுன்னா ஒரு சின்ன அவேர்னஸ் ஏற்படுத்தலாம், கொஞ்சம் அனலிட்டிக்கலாக இருக்கலாம். அதாவது வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் அஸ். இந்த மோமெண்ட் நீங்கள் மொபைல் எடுத்து ஆன் பண்ணினாலே நத்திங் இஸ் ப்ரைவேட். அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ. அதாவது நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாத்தையுமே கூகுள் இருக்கும். கூகுள் டேஷ்போர்ட்னு போடுங்க. கூகுள் டேஷ்போர்ட்னு போட்டேன்னா உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். அதில் வந்து யூ வில் பி அமேஸ்ட். நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்கலாம், அதுக்காக சொல்கிறேன். அங்கே வந்து உங்களோட எல்லா ஹிஸ்ட்ரியும் இருக்குது. அதாவது நீங்கள் ஃபார் இன்ஸ்டன்ஸ் 8ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025 காத்தால 10 மணிக்கு எங்கே இருந்தேன், 10 மணிக்கு எங்கேருந்து எங்கே போனேன், இது ஆல் தி டீட்டெயில். அதே மாதிரி உங்கள் இமெயில் எல்லாம் எவ்ரி திங், உங்களோட அட்ரஸ் நீங்கள் ஒன்றும் கொடுக்கவே வேண்டாம். எவ்ரி திங் இஸ் அவைலபிள். நீங்கள் வேணால் செக் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஸ்மார்ட் ஃபோனே யூஸ் பண்ணாதேன்னு யார்ட்டையுமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். இந்த ஆன்லைன் ஷாப்பிங் போனேன்னா டெம்டேஷன். இது ஒரு இதை பார்க்குற போது அவன் 10 இது இன்னும் காமிப்போம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ வந்து பெட்ஷீட் வாங்கணுன்னா தலகாணி வரையும் காமிப்போம். ஸோ நமக்கு எது தோணையே பெட்ஷீட் வாங்குறது தான் வாங்குறோம். தலகாணி சரி, தலகாணி வரைய வாங்கிட்டோம்னா ஒரு சாஃப்ட் தலகாணி ஒன்று காமிப்போம். அடுத்தது வாங்குறோம் தலகாணியும் வாங்கிடுவோமே, அதை பார்த்தா உடனே கர்ட்டனை காமிப்போம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு டெம்டேஷனை க்ரியேட் பண்ணி நம்மளோட செலவை இன்க்ரீஸ் பண்ணத்தான் பண்ணுறதே தவிர அது வந்து நம்மளோட நெசசிட்டிங்கிறத விட்டுட்டு நம்மளோட டிசைருக்கு நம்ம அடிமை ஆகிடுறோம்.